எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். நான் அது எல்லாத்தையும் கேட்பேன். ஒரு கட்டத்தில் அது எல்லாமே ஒரு மாதிரி டென்ஷனாகவும் வெறுப்பாகவும் ஆரம்பிச்சிது. சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா லைஃப்னால் என்ன, இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிது. நான் வாங்காத செருப்படியே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் விதவிதமாக ரகரகமாக டிசைனாக வாங்கியிருக்கேன். எங்கே இருந்ததுக்கப்புறம், வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம். பட் நான் வீட்டில் இருக்கும்போது ராஜா பகவத் மாதிரி இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு டோட்டலாக முடிச்சு விட்டாங்க. சரி, அவர் சொன்னதான் கேட்கல, நம்ம பிடிச்சதான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு வீராப்பா சுற்றும் போது, ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது, ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நிற்கும் போது ஒன்றுமே முடியல. என்னடா இன்னும் அப்பா இருந்தால் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குமா கேட்டிருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது கண்ணுங்களெல்லாம் கலவுங்க, வெறியாக இருக்கும். நோ ப்ராப்ளம், நோ 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 நோ, ஐ எம் நாட் க்ரையிங். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முடிவு ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் யோசிக்கிறேன், எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க, நான் தான் கேட்கல அப்படின்ற மாதிரி. இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அப்பா அம்மா அவங்க சொல்கிற பேச்சை கேட்காட்டின்னு பரவாயில்ல, மதிங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா உனக்குன்னு ஒரு பிரச்சனை வச்சுக்கோயேன், உனக்காக யாருமே வரமாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரன், கூட இருக்கிறவன், ரூம்மேட்டு, எவனும் வரமாட்டான். உனக்காக வர ஒரே ஜீவன் அப்பா அம்மா, அவ்வளோதான். ஸோ அவங்கள மட்டும் மதித்தாலே நீ நல்லா இருப்ப. நீங்கள் வேணால் யோசிக்கலாம், இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கிட்டு வந்துட்டு நான் வேற இடம் வாங்கின மாதிரி சொல்கிறான்னு. இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. ஃபேக்ட்டு நான் தான் வாங்கினேன், முடிச்சு விட்டாங்க. என்ன வாங்கின அடி அப்படி கட்ட பறகுது, கோட்டை தெரியுது.